சார் காமன் மேன் வந்து அங்கே ஆம் ஆத்மி பக்கம் தான் சார் இருக்கான். அந்த ஆம் ஆத்மினா அந்த காமன் மேன் அவன் வந்து ஆம் ஆத்மி பக்கம் தான் இருக்கான். அதாவது எலக்ட்ரிசிட்டி மட்டும் ஃப்ரீ இல்லை, வாட்டரும் ஃப்ரீ. ட்ரிங்கிங் வாட்டரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு ட்ரிங்கிங் வாட்டர் அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் இப்போ 2500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு வந்து 6 மாதத்துக்கு வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃப்ரீ இன்சூரன்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே அவங்க கொடுத்த உறுதிமொழிகளை அவங்க நிறைவேற்றி இருக்காங்க. அதனால வந்து அந்த ஒரு காமன் மேன் இருக்கான, ஆம் ஆத்மி இருக்கானே, அவன் வந்து இவங்களை நம்புறான். ஆக்சுவலாக இவங்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மார்ஜினலைஸ்டு விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுறவங்க ஏஏபின்னு அவன் நம்புறான். ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்தது, காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்தது. அந்த ஓட்டை தான் ஏஏபி இப்போ பிடிச்சிருக்காங்க. காங்கிரஸோட ஓட்டை தான் அவங்க பிடிச்சி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஏஏபியை பொறுத்த மட்டும் முதல்ல 2013 அவங்க வந்துட்டாங்க. அப்போ 2015 2020 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெல்லியில் இருக்கிற ஓட்டில் வந்து உங்களுக்கு பட்டியலின ஓட்டும் முஸ்லீம் ஓட்டு இருக்குல்ல, அரௌண்ட் ஒரு 30% இருக்குது. அந்த 30% ஓட்டில் வந்து ஒரு மெஜாரிட்டி ஷேரை வந்து ஏஐபி வாங்கிடலாங்க. இப்போ வந்து 15 கொஞ்சம் குறைஞ்சிது, இப்போ 20 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ 24 வந்து காங்கிரஸும் ஏஏபி சேர்ந்து இருந்து கூட பாஜக அளவுக்கு வின் பண்ண முடியல. ஏன்னா லோக்சபா தேர்தலில் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க.